அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர். எனவே அவருடைய இந்திய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று டாக்டர் சுப்பிரமணிய சாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை அடுத்த வாரத்தில் வரும் என்று தெரிகிறது. அதற்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி இது குறித்து பேசுகையில், ராகுல் காந்தி தன்னை ஒரு பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்று பிரிட்டனில் பதிவு செய்யப்பட்ட பேக்ஆப்ஸ் என்ற நிறுவனத்தின் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த ஆவணங்களில் அவர் பிரிட்டன் நிறுவன பதிவாளரிடம் இதையும் அவர் அறிவித்துள்ளார். இதை தவிர 2003 முதல் 2009 ஆண்டு வரை ஆவணங்களில் ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தான் பிரிட்டனின் நகரவாசி என்று பிரிட்டன் விலாசத்தையும் தந்துள்ளார். இதை தவிர பேக்ஆப்ஸ் நிறுவனத்தில் அதிக பங்குகளை வைத்துள்ளதால் ராகுல் காந்தி நிறுவனத்தின் இயக்குநராகவும் செயலாளரும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு இந்திய எம்பி என்பதையும் அவர் ஒரு இந்திய குடிமகன் என்பதையும் அவர் மறைத்துள்ளார். இது அரசியல் சாசன சட்டத்தை மீறிய செயலாகும். அது மட்டுமல்லாமல் லண்டனில் உள்ள பர்க்லேஸ் வங்கியில் ராகுல் காந்தி ஒரு வங்கி கணக்கையும் அவர் வைத்துள்ளார். அதில் அவரது பெயர் ராகுல் வின்சி என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தவிர 2014 ஆண்டு வரை அந்த நிறுவனத்தில் அவர் ராகுல் வின்சியாகவே செயல்பட்டுள்ளார். ராகுல் காந்தியின் எம்பிஎல் சான்றிதழானது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது. அதிலும் ராகுல் வின்சி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து நான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுவேன் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் டாக்டர் சுப்பிரமணிய சாமி பேசுகையில் 2015 ஆண்டு லோக்சபா சபாநாயகருக்கு இது குறித்து புகார் அளித்ததால் அன்று எல்கே அத்வானி தலைமையில் ஒரு எத்திக்ஸ் கமிட்டியானது அமைக்கப்பட்டது. அந்த எத்திக்ஸ் கமிட்டி ராகுல் காந்திக்கு விளக்கம் கேட்டு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸும் அனுப்பி வைத்தது. அதன் பிறகு அந்த பணியை அந்த குழுவானது தொடரவில்லை. அதைத் தொடர்ந்து 2017 ஆண்டும் நான் உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு புகார் கொடுத்திருந்தேன். அவர்களும் 2019 ஆண்டு ஏப்ரல் 29 ராகுல் காந்திக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பினார்கள். அதற்கு ராகுல் காந்தி எந்த ஒரு விளக்கமும் தந்ததாக தெரியவில்லை. இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் நாம் கேட்டபொழுது எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனவே இந்த அடிப்படையில் தான் மீண்டும் லோக்சபா சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுத உள்ளதாகவும் அதில் ஒரு சிறப்பு குழு அல்லது எத்திக்ஸ் குழு மூலம் விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என்று டாக்டர் சுப்பிரமணிய சாமி தெரிவித்துள்ளார். எப்படி அவர் 2003 முதல் 2009 வரை பிரிட்டனில் உள்ள பேக்ஆப்ஸ் நிறுவனத்தின் செயலாளராகவும் இயக்குநராகவும் இருப்பதாக தெரிவித்து அந்த பிரிட்டனில் உள்ள விலாசத்தையும் கொடுத்துள்ளது. அவர் பிரிட்டனில் குடியுரிமை பெற்றவர் என்று தெரிய வருகிறது. இந்த அடிப்படையில் அவர் அரசியல் சாசன சட்டப்படி 9ஐயும் 1955 ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டத்தையும் ராகுல் காந்தி மீறியிருக்கிறார். அதாவது அயல்நாட்டில் குடியுரிமை பெற்றவர் இந்தியாவில் குடியுரிமை இழந்து விடுகிறார். எனவே இந்த அடிப்படையில் நான் ஒரு பொதுநல வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளேன். அதன்படி இவர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றிருந்தால் இந்திய குடியுரிமை பறிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி தெரிவித்துள்ளது டெல்லி அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.